இஸ்ரேலிய ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட அனைத்து மலேசிய இயக்கவாதிகளையும் அது விடுவித்துவிட்டது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தியுள்ளார். காசாவுக்கான மனிதாபிமான குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா திட்டத்தில் ஈடுபட்டு காசா நோக்கி கப்பல்கள் வழியாக சென்று கொண்டிருந்த போது சம்பந்தப்பட்ட 23 மலேசியர்களும் இஸ்ரேலிய ராணுவத்தினரால் கடலிலேயே கைது செய்யப்பட்டு இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். துருக்கி நாட்டு தலைநகர் இஸ்தான்புல்லுக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கு முன்னர் மலேசியர்கள் அனைவரும் நேற்று சனிக்கிழமை மாலையில் இஸ்ரேலின் ரமோன் விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டதாக அன்வார் கூறினார். இந்த 23 மலேசியர்களும் இன்று இரவு அல்லது நாளைய தினம் தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை தாங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அன்வார் தெரிவித்ததாக பரிதா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. தங்களின் பல்வேறு தேவைகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்திற்காக இஸ்தான்புல்லில் சற்று தங்கியிருக்க அவர்கள் அனைவருக்கும் சிறிது கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக அன்வார் கூறினார். ஓரிரு நாட்களுக்கு அவர்கள் இஸ்தான்புல்லில் தங்கியிருப்பது நல்லது என்றும் உடல் ஆரோக்கியம் மற்றும் அந்த 23 மலேசியர்களிடமும் இஸ்ரேலிய ராணுவத்தினர் மிக கடுமையாக நடந்து கொண்டிருப்பதால் ஏற்பட்டிருக்கும் அதிர்ச்சி மற்றும் மன அழுத்தத்திலிருந்து அவர்கள் மீள வேண்டி உள்ளது என்றும் அன்வார் கூறினார். இஸ்ரேலில் இருந்து வெளியேற்றப்படும் உத்தரவு ஆவணத்தில் கையெழுத்திட 3 மலேசியர்கள் முன்னதாக மறுத்திருந்ததாக கூறிய அன்வார், எனினும் நமது கருத்து அவர்கள் அதற்கு இணங்க வேண்டும் என்பதாக இருந்ததாக அன்வார் சுட்டிக்காட்டினார். இம்மாதம் இறுதியில் கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு ஆசியான் தான் அழைப்பு விடுத்துள்ளது என்றும் மாறாக மலேசியா அத்தகைய அழைப்பை விடுத்திருக்கவில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் ஆசியான் தலைவராக மலேசியா இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் டிரம்புக்கு அத்தகைய அழைப்பை மலேசியா விடுத்துள்ளது என்று அவர் விளக்கமளித்தார். ஆசியான் தலைவர் எனும் முறையில் அதன் அனைத்து உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் பொறுப்பை மலேசியா கொண்டுள்ளது. அதோடு கலந்துரையாடல் சகாக்கள் நாடுகளின் தலைவர்களுக்கும் அது அழைப்பை விடுக்க வேண்டி உள்ளது என்றும் முகமது தெரிவித்தார். இவ்வாண்டின் ஆசியான் தலைவராக இருக்கும் மலேசியா 46 மற்றும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடுகளில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. இதில் 46வது ஆசியான் உச்சநிலை மாநாடு முடிவடைந்து விட்டது. 47வது உச்சநிலை மாநாடு இம்மாதம் 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்களுக்கு கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கிறது. ஆதலால் அதில் கலந்து கொள்ள அனைத்து நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு அழைப்பு விடுத்து மற்றொருவருக்கு அழைப்பு விடுக்காமல் தங்களால் இருக்க முடியாது என்று ஸ்லாங்கூர் சிப்பாங்கில் நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்வில் முகமது ஹசான் இதனை தெரிவித்தார். டிரம்புக்கான இந்த அழைப்பை ஆசியான் தலைவர் எனும் முறையில் மலேசியா விடுத்திருக்கிறது. மாறாக மலேசியா என்ற தனிப்பட்ட நிலையில் அது இவ்வாறு செய்யவில்லை என்று அவர் கூறினார். இது ஆசியான் ஏற்பாடு செய்துள்ள விருந்து, மலேசியா ஏற்பாட்டிலான விருந்து அல்ல என்று அவர் தெரிவித்தார். சபா மாநில சட்டமன்றம் எந்த நேரத்திலும் கலைக்கப்படலாம் என்ற ஆருடங்கள் தற்போது அம்மாநில மக்கள் மத்தியில் சூழ்ந்திருக்கின்றன. அதற்கு பல தேதிகள் கூறப்பட்டு வந்தாலும் மிக அருகாமையில் உள்ள தேதிகளில் நாளை திங்கட்கிழமை 6ஆம் தேதி முதலிடத்தில் இருக்கிறது. அன்றைய தினம் சட்டமன்றம் கலைக்கப்படலாம் என்று ஆருடங்கள் வெளியாகி இருக்கின்றன. ஷா ஆலம் செக்ஷன் 16 உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் இருந்து பெண் ஒருவர் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். ஷா ஆலம் காவல்துறை தலைவர் இக்பால் இப்ராஹிம் பாதிக்கப்பட்டவருக்கு 46 வயது என்று தெரிவித்தார். முதற்கட்ட சோதனைகளில் அவர் மனநலம் குன்றியமைக்கான ஊனமுற்றோர் அட்டை வைத்திருப்பவர் என்பது தெரிய வந்ததாக அவர் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மாலை 6:15 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் குற்றவியல் கூறுகள் எதுவும் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனைக்காக கிள்ளானில் உள்ள தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனைக்கு உடல் அனுப்பப்பட்டதாக இக்பால் கூறினார். நேற்று காலை அலோர் ஸ்டார் லங்காரில் உள்ள கம்போங் அலோர் சத்தோலில் நண்பர்களுடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கால்வாயில் தவறி விழுந்து 13 வயது சிறுவன் பரிதாபமாக மூழ்கி உயிரிழந்தான். கால்வாய் அருகே மயக்கமடைந்த நிலையில் சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்டதாக பொதுமக்களில் ஒருவரிடமிருந்து காலை 10:04 மணி அளவில் காவல்துறைக்கு அழைப்பு கிடைத்தது என்று கோத்தா ஸ்டார் காவல்துறை தலைவர் சித்தி நோர் சலாவதி சாத் தெரிவித்தார். பொக்கோக் சேனாவில் உள்ள ஒரு பள்ளியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மாணவன் கால்வாய் கரையில் நடந்து செல்லும் போது கால் இடறி விழுந்ததாகவும் அவரது நண்பர்களால் அவனை காப்பாற்ற முடியவில்லை என்றும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார்.
சுல்தானா பாகியா மருத்துவமனையின் மருத்துவ உதவியாளர் சிறுவன் சம்பவ இடத்திலேயே இறந்ததை உறுதிப்படுத்தினார். மேலும் சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. நேற்று முன்தினம் தொடங்கி பெய்து வரும் கடும் மழையால் தைப்பிங் வட்டாரத்தில் பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு பாதிக்கப்பட்டுள்ள லாருட், மாத்தாங் மற்றும் செலாமா ஆகிய மாவட்டங்களில் 65 குடும்பங்களைச் சேர்ந்த 202 பேர் 4 தற்காலிக மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை 6 மணி தொடங்கி சிம்பாங் தேசிய பள்ளி, மாத்தாங் தேசிய பள்ளி, மாத்தாங் குளுக்கோர் மற்றும் தமான் காயா பல்நோக்கு மண்டபங்களிலும் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்துள்ளது. சிம்பாங் தேசிய பள்ளியில் மிக அதிகமாக 34 குடும்பங்களைச் சேர்ந்த 106 பேரும், மாத்தாங் குளுக்கோர் தேசிய பள்ளியில் 13 குடும்பங்களைச் சேர்ந்த 46 பேரும், தாமான் காயா பல்நோக்கு மண்டபத்தில் 14 குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேரும் மற்றும் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 19 பேர் மாத்தாங் தேசிய பள்ளியிலும் தஞ்சம் புகுந்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.